நீங்க அதிவேகமா உங்க பைக்கை ஓட்டுறீங்கன்னு கற்பனை செய்து கொள்வோம். அப்போ திடீர்னு உங்க பிரேக்குகள் சரியாக வேலை செய்யவில்லைன்னு உணர்கிறீர்கள். நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவ இருக்கேன். வணக்கம், என் பேரு கெரோன். இப்ப நீங்க சவாரி செய்வதற்கு முன் உங்க சுசுகி மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டரோட பிரேக்குகளை நீங்களே சுய பரிசோதனை செய்வதை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல உங்க மோட்டார் சைக்கிள் பிரேக்ஸை ஆய்வு செய்வோம். பாதுகாப்பான சவாரிக்கு ப்ராப்பர் ஆபரேட்டிங் பிரேக்கிங் சிஸ்டம் இன்றியமையாத ஒன்று. உங்க வாகனத்தை பரிசோதிக்கும் போது உங்க பிரேக் பரிசோதனையையும் மறக்காம செய்யணும். தினசரி பின் வருவனவற்றை எப்போதும் சரி பார்த்து கொள்ளுங்க. முதல்ல பிரேக் சரி பார்க்கும் போது முன் அப்புறம் பின் பிரேக் டிஸ்க் ரிசர்வில் பிரேக் ஃப்ளூயிட் லெவலை எப்போதும் சரி பார்க்கணும். எந்த ரிசர்வ்லையும் லெவல் மினிமம் லோவர் லைன் கீழே இருந்தா பிரேக் பர்ட்ஸ் வேர் அண்ட் பிரேக் ஃப்ளூயிட் லீக்கேஜ் இருக்குதான்னு நீங்க கவனிக்க வேண்டும். எப்போதுமே சீல்டு கண்டெய்னர்ல கிடைக்கும் DOT4 பிரேக் ஃப்ளூயிட் பயன்படுத்த மறந்துடாதீங்க. மேலும் டாப் அப் செய்யும் போது வெவ்வேறு வகையான பிரேக் ஃப்ளூயிடை கலக்காதீங்க. மேலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க 2 வருடங்களுக்கு ஒரு முறை பிரேக் ஃப்ளூயிடை மாற்றுங்க. ப்ளீஸ் கவனிங்க, பிரேக் ஃப்ளூயிட் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஹவுஸ் மூலமா மாய்ஸ்சர் உறைஞ்சிரும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. அதிக நீர் தன்னுள் கொண்ட பிரேக் ஃப்ளூயிட் பாய்லிங் பாயிண்ட் குறைஞ்சு பிரேக் காம்போனன்ட் கொரோஷன் ஏற்படுத்தி பிரேக் சிஸ்டம் மால்ஃபங்க்ஷனுக்கு வழிவகுக்கும். பாய்லிங் பிரேக் ஃப்ளூயிட் அல்லது பிரேக் சிஸ்டம் மால்ஃபங்க்ஷன் விபத்தை ஏற்படுத்தலாம். மேலும் பிரேக் ஓஸ்கள் மற்றும் ஓஸ் ஜாயிண்ட் விரிசல் டேமேஜ் அல்லது பிரேக் ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஏதேனும் இருக்குதான்னு ஆய்வு செஞ்சு பார்க்க வேண்டும். ஏதேனும் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா பிரேக் ஓஸ் புதுசா மாற்றி தரும்படி சுசுகி டீலரை நீங்கள் கேட்கணும். மேலும் ஃப்ரிக்ஷன் பேட் க்ரூவ் வேர் லிமிட் லைனுக்கு மேல தேய்ந்து போயிருக்குதான்னு கவனிப்பதன் மூலம் முன் மற்றும் பின்புற பிரேக் பேடுகளையும் நீங்கள் பரிசோதிச்சு பார்க்க வேண்டும். அதுல ஏதேனும் உண்மையிலே க்ரூவ் வேர் லிமிட் லைனுக்கு மேல தேய்ந்து போயிருந்தால் அதை சுசுகி டீலருக்கு புதியதாக மாற்றி தரும்படி கேட்க வேண்டும். பிரேக் பேட்ஸ் மாற்றப்பட்டவுடன் பிரேக் பெடல், பிரேக் லிவர் பல தடவை பம்ப் செய்யவும். இது பேடனுடைய சரியான நிலையில கொண்டு வரும். பாருங்க, இது அவ்வளவு சுலபம். சவாரி செய்வதற்கு முன் மோட்டார் சைக்கிள் பிரேக்கை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்க ஸ்கூட்டரின் பிரேக்குகளை எப்படி ஆய்வு செய்வதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதலாவதாக பிரேக்குகளை பரிசோதிக்கும் போது ரிசர்வில் பிரேக் ஃப்ளூயிட் லெவலை எப்போதும் பார்க்க வேண்டும். ரிசர்வ்ல லோவர் லைனுக்கு கீழே இருந்தால் பிரேக் பேட் வேர் மற்றும் பிரேக் ஃப்ளூயிட் லீக்கேஜை நீங்க ஆய்வு செய்யணும். சீல்டு கண்டெய்னர் கிடைக்கும் DOT4 பிரேக் ஃப்ளூயிட் பயன்படுத்த எப்போதும் நினைவுல வச்சுக்கோங்க. மேலும் டாப் அப் செய்யும் போது வெவ்வேறு வகையான பிரேக் ஃப்ளூயிடை சேர்த்து கலக்கிடாதீங்க. மேலும் அற்புதமான பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை பிரேக் ஃப்ளூயிட் அங்கீகரிக்கப்பட்ட சுசுகி டீலரிடம் மாற்றிக்கொள்ளுங்க. குறிப்பு: பிரேக் ஃப்ளூயிட் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஹோஸ் மூலமா மாய்ஸ்சர் உறிஞ்சிருக்கும் என்பதை மறக்க கூடாது. அதிக நீர் தன்னுள் கொண்ட பிரேக் ஃப்ளூயிட் பாய்லிங் பாயிண்ட் குறைத்து பிரேக் காம்பவுண்ட்ல அரிப்பை ஏற்படுத்தி பிரேக் ஃப்ளூயிட் மால்ஃபங்க்ஷனை ஏற்படுத்துகிறது. பாய்லிங் பிரேக் ஃப்ளூயிட் அல்லது பிரேக் சிஸ்டம் மால்ஃபங்க்ஷன் விபத்தை ஏற்படுத்தலாம். மேலும் நீங்கள் முன்பக்கம் இருக்கும் பிரேக் பேட்ஸ்களை சரி பார்க்கும் போது ஃப்ரிக்ஷன் பேட் க்ரூவ் வேர் லிமிட் லைனுக்கு மேல தேஞ்சு இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை முன்பக்க பிரேக் பேட் க்ரூவ் வேர் லிமிட் லைனில் தேய்ந்து போனா அதை சுசுகி டீலர் புதியதாக மாற்ற வேண்டும். பிரேக் பேடுகள் மாற்றப்பட்டவுடன் பிரேக் லிவரை பல முறை பம்ப் செய்யவும். இது பேடை அதனுடைய சரியான இடத்தில் பொருத்தி வைக்கும். இப்போ ரியர் ட்ரம் பிரேக் பரிசோதிக்கும் போது சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன். பிரேக் லைனிங் வேர் லிமிட் இண்டிகேட்டர் எல்லா ஸ்கூட்டரிலும் பிரேக் லைனிங் தேய்மானத்தை சரிபார்க்க ரியர் பிரேக் பேனல்களில் சிலவற்றை பின்பற்ற வேண்டும். முதலில் பிரேக் சரியாக செய்யப்பட்டு இருக்கிறதா என்று பார்க்கவும். அதன் பின் இண்டெக்ஸ் மார்க் ரேஞ்ச் உடைய எக்ஸ்டென்ஷன் லைன்ல உள்ள வரம்பிற்குள் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க ஃபியூல் பிரேக்கை பயன்படுத்தி பார்க்கவும். எக்ஸ்டென்ஷன் லைனில் வரம்பிற்கு மேல் இருந்தால் பாதுகாப்பான செயல்பாடுகளை உறுதி செய்ய சுசுகி டீலரிடம் பிரேக் ஷூ அசம்பிளி மாற்றிக்கொள்ளுங்க. பாருங்க, இது ரொம்ப சுலபம். சவாரி செய்வதற்கு முன் உங்க சுசுகி ஸ்கூட்டரின் பிரேக்குகளை நீங்களே எப்படி பரிசோதிப்பது என்பது இப்போது உங்களுக்கே தெரியும்.